ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம அம்மா பையன் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவும் அவதிப்பட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நான் சொல்கிற இந்த 5 பொருளை டெய்லியும் காலையில் அரை ஸ்பூன், இரவு உறங்குவதற்கு முன்னாடி அரை ஸ்பூன் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி உங்களால் எவ்வளவு சூடு குடிக்க முடியுமோ அவ்வளவு சூடு குடிச்சிட்டு வந்து பாருங்கள். உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு நார்மல் ஆகும். அது மட்டும் இல்லாத சர்க்கரை வந்துட்டாலே நீங்கள் அதிக ஒரு கோபப்படுறதோ ஒரு டென்ஷன் ஆகிறதோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கணும். இந்த அவ்வளவு அற்புதம் இருந்த இந்த 5 பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சமையலுக்கு பயன்படுத்தும் பட்டை 3 துண்டு எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதே போல் இது இருக்குது இல்லைங்க மிளகு, அது வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த நம்ம சுக்கு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நல்ல 3 துண்டு சுக்கு, நல்லா காஞ்ச சுக்காக கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. 3 துண்டு, 1 கப் கொத்தமல்லி விதை 1 கப் போட்டுக்கோங்க. இதோட நல்லா காய வச்சு இதை பவுட்ரு பண்ணிக்கோங்க. இதோட நீங்கள் வந்து சர்க்கரை இல்லாமல் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைங்க எனக்கு இப்போ தான் ஆரம்ப சர்க்கரை அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி, பனை வெல்லம் சும்மா லேசாக சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. காலையில் அதே போல் இரவு உறங்குவது 2 நேரம் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு நார்மல்னு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் நல்ல ஒரு சர்க்கரை பதிவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.